பிக் பாஸ் டே 2 பார்த்ததுக்கப்புறம் இது வந்து டே 2 மாதிரி தெரியல, டே 30 மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறையா தோணுச்சு. அட் சேம் டைம் வந்து ஆரம்பத்துலேயே வந்து கேமில் சுவாரஸ்யமாக்கிறதுக்கு தண்ணி மேலேயும் அந்த ஃபயர் மேலேயும் கை வச்சாச்சு. ஒரு பக்கம் பார்த்தா ரூல்ஸை மீறினா கேஸ் நிற்கிது, இன்னொரு பக்கம் தண்ணிக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அதனுடைய கண்ட்ரி ஃப்ளூட்டுன்றாங்க. அப்புறம் உங்களுடைய கடந்து வந்த பாதையை சொல்லும் போது வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் நம்ம சுதாகர் வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா, அவருக்கு வந்து நான் சிங்கிளாக இருக்கேன், ஒரு பொண்ணு வேணும், டிப்ரெஷனில் இருக்கேன், இதனாலேயே எனக்கு பல டிப்ரெஷன் வருது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி தான் 2 பேர் வந்து கதறிட்டு போகிறாங்க. ஆனால் இவரெலாம் வந்து சிம்பிளாக இருக்காப்புல. அண்டு பலூனக்கா அரோரா பாயிண்ட்டாக நிறைய விஷயங்கள்லாம் பேசி நீங்கள் கமருத்தின்ட்ட வந்து நீங்கள் முன்னாடி இருக்கிறதெல்லாம் பற்றி பேசாதீங்க, இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதை பற்றி பேசுங்க அப்படின்ட்டாங்க. இன்னும் எஃப்ஜே வந்து வெட்டுவேன்றாப்புல என்ன நடக்குது அப்படின்றது போக நாட்களில் வரும் நாட்களில் தெரியும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் ஆரம்பமே வந்து ஃபயராக தான் போகுது. கண்டென்ட்டாக வந்து எல்லாருமே கச்சன்னு கத்தினாலுமே இந்த பிக் பாஸ் எப்படி இருக்குன்னு வரும் நாட்களை பார்ப்போம். சொல்லுங்கள், உங்களுக்கு யார் பிடிச்ச கண்டெஸ்டன்ட் இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் தான் போடுவேன். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.